பிரபல நடிகையான அம்பிகா அவர்கள் தன்னுடைய தங்கை நடுவராக இருந்த பொழுது அவங்களுக்கு நடந்த சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே அவங்களுக்கு அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் 80, 90களில் கொடிகட்டி பறந்த நடிகைகளாக திகழ்ந்த சகோதரிகள் தான் அம்பிகா, ராதா. பல மொழிகளில் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய நாயகிகளாக திகழ்ந்து வந்தாங்க. சமீபத்தில் நடிகை அம்பிகா அளித்த பேட்டி ஒன்றில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதில், நாங்கள் நடித்த காட்சிகளை இன்றைய தலைமுறை மீண்டும் உருவாக்குதுன்றது ரொம்ப சந்தோஷம். நான் கலையை ரசிப்பவள் தான். அந்த ஆர்வத்தோடு செய்பவர்களை பார்க்கும்போது கலைமகளின் பிள்ளைகளை பார்ப்பது போல இருக்கும்னு சொல்லியிருக்காரு. மேலும் கடற்கரையில் ஒரு அழகான காட்சியை வைத்து ஒருவர் கொடுத்திருக்கும் ரியாக்ஷன் வீடியோ வருத்தம் அடைய செஞ்சிருக்கான். அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நல்ல காட்சியை இப்படி போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு தோணுச்சு. சமீபத்தில் தன்னுடைய தங்கச்சி நடுவராக இருந்த ஒரு டிவி நிகழ்ச்சியில் தன்னை பற்றி மிகவும் அவமானமாக காமெடி பண்ணியிருந்தாங்க. என்னை வைத்து காமெடி அப்படின்ற பெயரில் ரொம்ப மோசமாக பேசினாங்க. அதை காமெடி என்று நினைச்சிருக்கலாம், ஆனால் அது ரசிக்கும்படி கிடையாது, கோபப்படுத்துவது போல தான் இருந்தது அப்படின்னு நடிகை அம்பிகா வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குது. ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரியாக சிலர் நடந்துக்கிறது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் நடிகை அம்பிகா அவர்களுக்கும் நடந்திருக்கு. அதுலேயும் அவங்க தங்கை தான் அதில் பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும். அவங்க இன்னொன்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க ரீக்ரியேட் பண்ணுறேன், அதே போல் காமெடிக்காக பண்ணுறேன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த விஷயங்கள் ரொம்பவே காமெடியாக எனக்கு தோணலை, அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. என்னடா இது, பிரபல நடிகையே இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மனது வேதனை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. மிமிக்ரி பண்ணுறேன், அதே போல் பார்த்தீங்கன்னா இது போல் ஒருத்தவங்களை ரீக்ரியேட் பண்ணுறேன், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை டயலாகாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் ரீக்ரியேட் பண்ணுறேன், என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன், இதை இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பலர் செய்கிறாங்க. எல்லாரும் அப்படி செய்கிறது கிடையாது, ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டவர்களுடைய மனதை எந்த அளவுக்கு காயப்படுத்துது அப்படின்றது ரொம்பவே வேதனையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.